தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் நம் உறவு ஒருவர் பெருநகர சென்னை மாநகராட்சியில் தம் குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழுக்காக விண்ணப்பித்திருந்தார். பிறப்புச் சான்றிதழ் பக்கத்தில் குழந்தையின் பிறந்த நாள், அதாவது நாள், மாதம், ஆண்டு, குழந்தையின் பாலினம் ஆகியவற்றை நாம் உள்ளீடு செய்ய வேண்டும். தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்த பொழுதிலும் மாதம் என்ற பட்டியலில் முற்றிலுமாக ஆங்கிலத்தில் தான் மாதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த வலைப்பக்கத்தில் ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஃபார் வெரிஃபிகேஷன் ஆர் பிரிண்டிங் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், சைல்டு நேம், செக்ஸ், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், பிரிண்ட் என்ற இந்த தகவல்கள் அனைத்தும் ஆங்கிலத்துக்கு மாறிவிட்டது. பிரிண்ட் அல்லது அந்த பதிவிறக்க பொத்தானை அழுத்திய பொழுது நமக்கு பிடிஎஃப் என்ற கையடக்க ஆவண வடிவமாக பிறப்புச் சான்றிதழ் நமக்கு கிடைத்தது. ஆனால் அந்த பிறப்புச் சான்றிதழிலும் முற்றிலுமாக ஆங்கிலத்தில் தான் தகவல்கள் தரப்பட்டிருந்தன. தமிழில் எங்குமே தகவல்கள் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழர்களின் பிறப்புச் சான்றிதழில் தமிழ் இல்லை என்பது எப்படி சரியாகும்? 1969ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தின்படி ஆங்கிலத்தில் நாம் கட்டாயம் இத்தகவல்களை பகிர வேண்டும். அத்துடன் தமிழ் மொழியிலும் இத்தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பு. தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் பிறப்புச் சான்றிதழை வழங்க வேண்டும் என்று தொடர்புடைய இத்துறைகளை இக்காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். விடுதலை அடைந்து 77 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 1957ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டு இன்று வரை 67 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தமிழ் 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 என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து 57 ஆண்டுகள் கடந்துவிட்டன. 77 ஆண்டுகள், 67 ஆண்டுகள், 57 ஆண்டுகள் என இத்தனை ஆண்டுகள் கடந்தும் தமிழை மட்டும் காணோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்டு விடுவோம். முழுமையாக நம்முடைய தாய்மொழி சிதைந்து அழிந்து விட்டது என்கிற உண்மையை நாம் ஒற்றுக்கொள்ளணும். நம் தாய்மொழி இல்லை. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல என்கிற புரிதல் இல்லாத ஒரு இனக்கூட்டமாக நாம் மாறிட்டோம். இரண்டாவது, நம்முடைய கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாம் சிதைந்து அழிந்து போனது. நாமே அழிய கொடுத்து விட்டோம். எல்லாவற்றையும் தொலைத்து விட்ட ஒரு இனத்தின் மக்கள். இதை யாரு மீட்பது, பாதுகாப்பது என்ற கேள்வி எல்லோருக்குள்ளே எழும். இது யாருக்கோ ஒருவருக்கு கையளிக்கப்பட்ட கடமை அல்ல. தமிழனாக, தமிழச்சியாக இந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்குமான கால கடமை, வரலாற்று பெரும்பணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்றார் தாத்தா தேவனைய பாவாணர். தமிழ் மீட்சி பெற வேண்டும், தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டும். அண்ணன் அவர்கள் சொன்னது போல் ஆங்கிலம் மட்டுமல்லாமல் 1000 மொழிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை விட்டுவிடலாமா? திஸ் இஸ் எ எலபென்ட் என்ற ஆங்கில சொற்றொடரில் என்ன பிழை என்று கேட்டால் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு யானை என்ற தமிழ் சொற்றொடரில் என்ன பிழை என்று கேட்டால் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது என்பதே நம் நிலை. வருமொழி என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது சொல்லானது உயிரெழுத்துக்களில் தொடங்கி நிலைமொழி என்று சொல்லப்படுகின்ற முதல் சொல் அது, இது, எது என வந்தால் அவை முறையே அஃது, இஃது, எஃது என மாறும் என்கின்றனர். இதற்கு சரியான சொற்றொடர் இஃது ஒரு யானை. ஆட்சியில் உள்ளவர்கள் தமிழை காக்காமல் தமிழ் மீட்சி உறாது. அதற்கு விழிப்படைய வேண்டியது தமிழர்கள் தான். தமிழ் மீட்சி உறாமல் தமிழர் எழுச்சி அடைய முடியாது என்பதால் தமிழை காப்போம் தமிழர்களே. நன்றி, வணக்கம்.